Good evening students, this is Jayabal from JNM Education. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இது சம்பந்தமான பாயிண்ட்ஸ்லாம் நம்ம பார்க்க போறோம். ரொம்பவே முக்கியமானதான். ஏன்னா இனிமேல் தான் நீங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு டெரிவேஷன் கான்செப்ட்டுக்கு யூஸ் ஆகக்கூடிய வேல்யூஸ்லாம் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. ஓகேவா? ரைட். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிறது என்ன அப்படிங்கிறத ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கிற கான்செப்டே ஃபர்ஸ்ட் யார் இன்ட்ரடியூஸ் பண்ணது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபாரடே. ஓகேவா? ரைட். இப்போ நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிறத ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். எலக்ட்ரிக் ஃபீல்டை நம்ம பார்க்க முடியாது, எப்படி நம்ம கரண்ட்டை பார்க்க முடியாதோ அதே போல் எலக்ட்ரிக் ஃபீல்டையும் நம்மளால் பார்க்க முடியாது தான். இப்போ எப்படி மேக்னெட் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு மேக்னெட்டுக்கு பக்கத்தில் நம்ம ஏதாவது அந்த அயன் மேக்னெட்டை அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம பக்கத்தில் கொண்டு வந்தோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட சரௌண்டிங்குள்ளே வரும்போது அந்த மேக்னெட்னால் அட்ராக்ட் ஆயிரும். அப்போ நம்ம அந்த சரௌண்டிங்கை நம்ம என்ன சொல்கிறோம், அது பக்கத்தில் தான் அது வரைக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த பக்கத்தில் வரும்போது அட்ராக்ட் ஆகும் அப்படிங்கிற பார்த்துருந்தோம். சேம் அதே கான்செப்ட் தான். இப்போ ஒரு சார்ஜ்னு இருந்துச்சு அப்படின்னா அதை சுற்றி வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட இடம் வரைக்கும் ஒரு ஃபீல்டுங்கிறது ஆக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ அந்த ஃபீல்டு எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிற சொல்லுவாங்க. ஸோ அதான் வந்துட்டு இங்கே ஃபாரடேவும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அக்கார்டிங் டு ஃபாரடே, எவ்ரி சார்ஜ் இன் த யூனிவர்ஸ் கிரியேட்ஸ் அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு இன் தி சரௌண்டிங் ஸ்பேஸ். ஓகே, இதை நீங்கள் புரிஞ்சு. அப்போ மேக்னெட் எப்படி ஒர்க் ஆகுதோ அங்கே அந்த சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கோ அதே போல் ஒரு அந்த சார்ஜை சுற்றி ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிறது இருக்கும். இதை தெரிஞ்சுக்கிட்டா போதும். இப்போ இதுக்குரிய டெஃபனிஷன் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ அதுக்கு முன்னாடி இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிற கான்செப்ட் வரும்போது நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிங்க அப்படின்னா, இன்னொன்று ஒரு பாயிண்ட் சார்ஜ் அப்படின்னு பார்ப்பீங்க. இப்போ கூலும்ஸ்லாம் நம்ம பார்த்தோம்னா இன்ட்ராக்ஷன் பிட்வீன் டூ சார்ஜஸ் நம்ம பார்த்துருந்தோம். அப்போ ஃபர்ஸ்ட் சார்ஜ் இருக்கும், செகண்ட் சார்ஜ் இருக்கும். அதே இது நம்ம பாயிண்ட் சார்ஜ் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே எப்படி ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், அப்போ ரெண்டு சார்ஜ் இல்லையே அப்படிங்கிற அளவுக்கு ஒரு டவுட் வரும். அப்போ அதை எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம் அப்படின்னா, ஒரு சோர்ஸ் வந்து பாயிண்ட் சார்ஜாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பாயிண்ட் சார்ஜ் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, லொக்கேட்டட் அட் எ பாயிண்ட் இன் ஸ்பேஸில் இருந்துச்சு அப்படின்னா அனதர் பாயிண்ட் சார்ஜ் இருக்கிறதா நம்ம கன்சர்வ் பண்ணிக்குவோம். அந்த பாயிண்ட் சார்ஜை நம்ம Q0 மென்ஷன் பண்ணுவோம். என்ன பின்னாடி ஒரு சில நேரங்களில் நீங்கள் டெரிவேஷன் பார்ட்டில் Q0 அப்படிங்கிற கான்செப்டை பார்ப்பீங்க. அடுத்து இந்த Q0 என்னன்னு நம்ம சொல்லுவோம் அப்படின்னா டெஸ்ட் சார்ஜ். இட் இஸ் கால்ட் அஸ் டெஸ்ட் சார்ஜ். ஓகேவா? சப்போ டெஸ்ட் சார்ஜ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட், இந்த பாயிண்ட் சார்ஜோட இந்த டெஸ்ட் சார்ஜ் ஆறுங்கிற டிஸ்டன்ஸில் இருந்துச்சு அப்படின்னா இது என்ன நம்ம நோட் பண்ணுவோம். அடுத்து இந்த டெஸ்ட் சார்ஜ் பார்த்தோம் அப்படின்னா ஃபிக்ஸடாக இருக்கும், இது மூவ் ஆகாது அப்படின்னு தெரிஞ்சுக்கோம். ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் சார்ஜ் மட்டும் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கோம். ஓகேவா? ஸோ இது நீங்கள் எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிற கான்செப்டை பார்க்கும்போது இப்போ நம்ம கூலும்ஸ்லா F12னா என்ன, F21னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். அந்த ஃபார்முலாவை இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை பேஸ் பண்ணி எப்படி சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த கூலும்ஸ் லாவில் Q1 Q2 அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். இங்கே ஒரு சார்ஜ் தான் இருக்கும், அதை பாயிண்ட் சார்ஜ் Qன்னு எடுத்துக்குவோம். ரெண்டாவது சார்ஜ் என்ன, டெஸ்ட் சார்ஜ், அதை Q0ன்னு எடுத்துக்குவோம். ஸோ அந்த வேல்யூ தான் இங்கே யூஸ் பண்ணியிருப்பாங்க, Q0 அப்படின்னு யூஸ் பண்ணியிருப்பாங்க. புரியுதுங்களா? ஸோ அப்போது எப்பயும் போல் ஃபோர்ஸ் வேல்யூ தான் Q0 டிவைடட் பை R². ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் இருக்க R² நோட் பண்ணிடுவோம். Kவோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும். we know that 1/4/ε0. ஓகேவா? நெக்ஸ்ட் Q0 டிவைடட் பை R² அப்படிங்கிறத நோட் பண்ணோம். ஓகேவா? ஸோ இது எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம நோட் பண்ணோம் அப்படின்னா இப்போ தான் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்குரிய ஒரு டெஃபனிஷன் நீங்கள் வர்றீங்க. அந்த டெஃபனிஷன் நல்லா கிளியராக புரிஞ்சுக்கணும். நீங்கள் இந்த ஒரு நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு ஃபார்முலாவை கரெக்டாக நீங்கள் மைண்டில் வச்சிங்க அப்படின்னா டெஃபனிஷன் ஈஸியாக எழுதலாம். எலக்ட்ரிக் ஃபீல்டுக்குரிய டெஃபனிஷன். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க, இப்போ இந்த மாதிரி டைரக்ஷன் மென்ஷன் பண்ணாவே வெக்டார் குவான்டிட்டி. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆல்சோ வெக்டார் குவான்டிட்டி. இப்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா இங்கே ஃபோர்ஸ் இருக்குது, டிவைடில் இந்த பாயிண்ட் சார்ஜுங்கிறது இருக்கும். ஓகேவா? இப்போ எப்படி டெஃபனிஷன் நோட் பண்ணுறாங்க பாருங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் எ பாயிண்ட் P at distance R from the point charge, ஓகேவா, is defined as the force. மேலே ஃபோர்ஸ் நோட் பண்ணோமா, is defined as the force that would be experienced by a unit positive charge. ஸோ யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் அப்படிங்கிறது டிவைடில் இந்த Q0 நம்ம நோட் பண்ணியிருக்குது. ஓகேவா? பாசிட்டிவ் சார்ஜ் பிளேஸ்ட் அட் எ பாயிண்ட் P. இதான் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் டிஃபைன்ட் as the force would be experienced by a unit positive charge. இப்படியும் கூட நீங்கள் ஷார்ட்டாக புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இதிலிருந்து எப்படி இந்த ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டுக்குரிய ஃபார்முலா வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் வேல்யூ நம்ம ஆல்ரெடி இங்கே நம்ம பார்த்துருந்தோம்.
இங்கே நம்ம பார்த்துருந்தோமா? ஸோ இந்த வேல்யூ தான் இங்கே அப்ளை பண்ணுவாங்க. ஃபோர்ஸ் மேலே இருக்கா, ஸோ அந்த வேல்யூக்கு அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அப்ளை பண்ணோம் அப்படின்னா எஃபோட வேல்யூக்கு பதிலாக என்ன சப்ஸ்டிட் பண்ணலாம்? Q0 டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம். டிவைடில் ஃபோர்ஸ்க்கு டிவைடில் என்ன இருக்கு? Q0ன்னு இருக்கா. அப்போ இங்கேயும் டிவைடில் Q0 நம்ம நோட் பண்ணுவோம். என்ன ஆகும்? இந்த Q0 இந்த Q0 கேன்சல் ஆயிரும். அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது? KQ டிவைடட் பை ஆர் ஸ்கொயர்னு இருக்குது. அதுதான் இங்கே நோட் பண்ணியிருப்பாங்க. கேவோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும் தானே? 1/4/ε0 Q டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். ஓகே. ஸோ அப்போது நீங்கள் எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஈக்குவேஷன் எழுதுறா இருந்தால் 2 ஈக்குவேஷனை நீங்கள் நோட் பண்ணலாம். அது தேவைக்கு ஏற்றாப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று F டிவைட் பை Q0 இதுவும் நம்ம யூஸ் பண்ணலாம். அட் த சேம் டைம் 1/4/ε0 Q டிவைட் பை ஆர் ஸ்கொயர். இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஃபோர்ஸ் வேல்யூ இருந்துச்சுன்னா 2 சார்ஜ் இருக்கும். ஓகே, ஃபோர்ஸ் வேல்யூன்னு இருந்ததுன்னா 2 சார்ஜ் வேல்யூ Q1 Q2 அப்படின்னு நோட் பண்ணுவீங்க. அதே இது எலக்ட்ரிக் ஃபீல்டு இருந்துச்சுன்னா ஒரே ஒரு சார்ஜ் வேல்யூ, ஆனால் டிவைடில் எப்பயும் போல் ஆர் ஸ்கொயர் தான். இதுதான் பேசிக் டிஃப்ரென்ஸ். ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதான். பேசிக்காக 2 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆல்சோ வெக்டார் குவான்டிட்டி நோட் பண்ணியிருக்கனா. அடுத்து இதுக்குன்னு ஒரு யூனிட் இருக்குது. இப்போது நீங்கள் இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா யூனிட் அழகாக நோட் பண்ணிடலாம். எலக்ட்ரிக் ஃபீல்டோட யூனிட் இப்போ F டிவைட் பை Q0 சொன்னோமா? F இஸ் தி ஃபோர்ஸ், யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் நியூட்டன் டிவைடட் பை Q இஸ் த சார்ஜ், அது பாயிண்ட் சார்ஜாக கூட இருக்கலாம். ஓகேவா? அப்போது சார்ஜோட யூனிட் என்ன? கூலும். அப்போது N/C அப்படி நோட் பண்ணுவாங்க, ஆர் N⁻⁻1. ஓகே, இதுதான் யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு. புரியுதுங்களா? ஸோ அப்போது இதெல்லாம் நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கிட்டு 1 by 1 நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிளியராக புரியும். ஓகே, இப்போது இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு. எப்படி நம்ம இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் கூலும்ஸ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம், அதே போல் இங்கேயும் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு இருக்கும். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு சம்மந்தமாக என்னென்ன பாயிண்ட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற பாருங்கள். இந்த டயக்ராம்லேயே நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கலாம். இப்போது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கவனிங்க. இஃப் த சார்ஜ் Q is positive then the electric field points away from the source. இப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் கவனிங்க, இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிறதுக்கு அதாவது சார்ஜ்னு இருக்கா, சார்ஜ் வந்து ப்ளஸில் இருக்குது. இப்போது ப்ளஸ் ஒரு சார்ஜ் வந்து பாசிட்டிவ் சார்ஜாக இருந்தது அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிறது பாயிண்டில் ஒரு பாயிண்ட் Pங்கிற பாயிண்டில் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் என்ன அப்படின்னா அவே ஃப்ரம் தி சோர்ஸ். அப்போ இந்த சோர்ஸ் பாசிட்டிவ் சார்ஜ் சோர்ஸுக்கு அவே ஃப்ரம் தி சோர்ஸுக்கு பொசிஷனில் இருக்கும். ஓகேவா? அதே இது நெகட்டிவ் சார்ஜாக இருந்துச்சு அப்படின்னா பாருங்கள். இப்போ நெகட்டிவ் சார்ஜாக இருந்தது அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் டுவர்ட்ஸ் தி சார்ஜ். ஓகேவா? இந்த டைரக்ஷனில் நோக்கி இருக்கா. இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். இதுக்கெல்லாம் நம்ம ரிஸ்க் இருக்குன்னு அவசியமே இல்லை. இந்த டயக்ராம்லேயே கிளியராக புரிஞ்சுக்கலாம். எதிர்பாராத நேரங்களில் இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு கேட்டாங்கன்னா இந்த டயக்ராம் வச்சே கிளியராக எழுதிடலாம். ஓகேவா? இப்போ செகண்ட் பாயிண்ட்ல என்ன நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் எ பாயிண்ட் P இஸ் E மென்ஷன் பண்ணுறோம், த ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை டெஸ்ட் சார்ஜ் Q0 பிளேஸ்ட் அட் எ பாயிண்ட் P இஸ். அப்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு எங்கே பாயிண்ட் P, ஓகேவா? எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் எ பாயிண்ட் Pல அங்கே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் வந்து என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ அதையும் ஈஸியாக நமக்குரிய ஃபார்முலாவில் மாற்றிக்கலாமா? இப்போ நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டோட டெஃபினிஷன் என்ன பார்த்துருந்தோம்? F டிவைடட் பை Q0 பார்த்துருந்தோம். அப்போ இதுலேருந்தே ஃபோர்ஸ் வேல்யூ மட்டும் தேவை அப்படின்னா Q0 இங்கே மல்டிபிளாக மாறுமா? அப்போ Q0 இன்ட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகே, சார்ஜ் இன்ட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு. அதான் இங்கே உங்களுக்கு நோட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அப்போ பாசிட்டிவ் சார்ஜில் Pங்கிற பாயிண்டில் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருந்துச்சு அப்படின்னா அதோட ஃபோர்ஸ் வேல்யூ என்ன அப்படிங்கிறது இந்த ஒரு ஈக்குவேஷன்லாம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ இந்த டைரக்ஷனில் இந்த டயக்ராமில் என்ன சொல்கிறாங்க? எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் என்ன, அதோட ஃபோர்ஸ் வேல்யூ என்ன, இது என்னங்கிறத நோட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த டயக்ராமில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ தேர்ட் பாயிண்ட் என்ன நோட் பண்ணியிருக்காங்க? தேர்ட் பாயிண்ட் பார்த்தோம்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும், எதை டிபெண்ட் பண்ணி இருக்காது, இண்டிபெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நோட் பண்ணியிருப்பாங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் தி டெஸ்ட் சார்ஜ். இப்போ டெஸ்ட் சார்ஜெல்லாம் வந்துட்டு இது டிபெண்ட் பண்ணி இருக்காது. நம்ம என்ன பார்த்துருக்கோம்? அங்கே ஒரு பாயிண்ட் சார்ஜ்னு இருக்கும், டெஸ்ட் சார்ஜ்னு இருக்கும் சொல்கிறோம். பாயிண்ட் சார்ஜை சோர்ஸ் சார்ஜுங்கிற நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ என்ன, டெஸ்ட் சார்ஜை டிபெண்ட் பண்ணி இருக்காது, இண்டிபெண்ட் ஆஃப் தி டெஸ்ட் சார்ஜ். இது எலக்ட்ரிக் ஃபீல்டு. நெக்ஸ்ட்டு டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் தி சோர்ஸ் சார்ஜ். Qங்கிற சார்ஜ் நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா அதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். அப்போ தான் நம்ம என்ன பார்க்குறோம்? பாசிட்டிவ் சார்ஜாக இருந்தால் எலக்ட்ரிக் ஃபீல்டு அவே ஃப்ரம் தி சார்ஜ்,
நெகட்டிவ் சார்ஜ் வந்தால் டுவர்ட்ஸ் தி சார்ஜ் நம்ம பார்த்துருக்கோம்ல. ஸோ அதனால டிபெண்ட் பண்ணி இருக்கு சோர்ஸ் சார்ஜை. அடுத்து 4th பாயிண்ட்ல என்ன நோட் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ ஒரு பாயிண்ட் சார்ஜ் இருக்குது, இன்னொன்று ஒரு டெஸ்ட் சார்ஜ் இருக்குது. இதுக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் எப்பயுமே ஃபோர்ஸ் வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் 2 சார்ஜுக்கு இடையில டிஸ்டன்ஸ் அதிகமாக ஃபோர்ஸ் வேல்யூவும் குறையும். அட் த சேம் டைம் இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு வேல்யூவும் டிக்ரீஸ் ஆகும். ஓகே பாருங்க, இஃப் டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு டிக்ரீஸ். ஓகே 2 சார்ஜ் கிடையாது. இப்போ நம்ம 2 மேக்னெட் வைக்கிறோம், 2 மேக்னெட்டை பக்கத்தில் நம்ம கொண்டு வந்தால் மட்டும் அந்த டிஸ்டன்ஸ் குறைஞ்சா மட்டும்தான் அங்கே 2 அட்ராக்ட் ஆகும் ஆர் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். இதே 2க்கும் இடையில நம்ம டிஸ்டன்ஸ் ரொம்ப தள்ளி நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா எப்படி அங்கே 2 அட்ராக்ட் ஆகும்? கிடையாது. அப்போ அதுக்கு என்ன ரீசன் என்ன? 2க்கு டிஸ்டன்ஸ் அதிகம். அப்போ டிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா அங்கே ஃபீல்டுங்கிறது கம்மியாக இருக்கும். சரி, இந்த பாயிண்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ இந்த ஒரு டயக்ராமே இங்கே கொடுத்துருக்காங்களா? ஸோ அந்த டயக்ராம்லேயே நீங்கள் எதான் செஞ்சுக்கலாம். இப்போ பாயிண்ட் பி அப்படிங்கிறது இந்த சோர்ஸ் சார்ஜுக்கு பக்கத்தில் இருக்குது. அப்போ இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்த்தோம் அப்படின்னா ஹையாக இருக்கும். அதே இது கியூங்கிற பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்குது. இதோட டிஸ்டன்ஸை கம்பேர் பண்ணும்போது டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகம். அப்போ அங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு கம்மியாக தான் இருக்குது. இப்போ அவுட்வேர்ட் டைரக்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, என்ன அர்த்தம்? இது பாசிட்டிவ் சார்ஜ். புரியுதுங்களா? ஸோ ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இதே போல் நெகட்டிவ் சார்ஜ்னா டுவர்ட்ஸ் தி சார்ஜ் தான். அப்போ அது ஃபீல்டு அப்படிங்கிறதும் டிபெண்ட் அபான் தி டிஸ்டன்ஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா ஃபீல்டு அதிகமாக இருக்குது. ஓகேவா? ஸோ இதை நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கிட்டா போதும். இப்போது இங்கே கவனிங்க, எலக்ட்ரிக் ஃபீல்டில் நம்ம டெஃபினேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டில் டெஸ்ட் சார்ஜ் நம்ம பார்க்குறோம்ல, அந்த டெஸ்ட் சார்ஜோட சைஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா ஸ்மாலாக இருக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே அட் த சேம் டைம் இன்னொரு பாயிண்ட் என்ன தெரிஞ்சுக்கிறோம், டெஸ்ட் சார்ஜ் வில் நாட் மூவ், ஃபிக்ஸடாக தான் இருக்கும். ஓகே, வில் நாட் மூவ் தி சோர்ஸ் சார்ஜ் அப்படிங்கிற கண்டிஷன் இங்கே ஃபாலோ பண்ணும். ஓகேவா? 6th பாயிண்டில் ஒன்றும் அவ்வளோக்கா நம்ம தெரிஞ்சுக்கணும்னு இல்லை, இதே போல் தான் கிராவிடேஷன் ஃபோர்ஸ் பார்த்துவாங்க. இப்போ இதில் நீங்கள் கவனிங்க, எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைப்ஸ் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைப்ஸ் 2 டைப் இருக்குது. யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு, நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இதான் 2 டைப்பு. இப்போ யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுனா என்ன, நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுனா என்ன அப்படிங்கிறத கிளியராக சொல்லியிருப்பாங்க. யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு வில் ஹேவ் தி சேம் டைரக்ஷன் அண்ட் கான்ஸ்டன்ட் மேக்னெட்யூட். அதோட வேல்யூவும் சேமாக இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், டைரக்ஷனும் சேமாக இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இதுக்கு அப்படியே ஆப்போசிட், நான் யூனிஃபார்ம் இருந்தால் என்ன, சேம் டைரக்ஷன் இல்லாமல் டிஃப்ரெண்ட் டைரக்ஷனாக இருக்கலாம், மேக்னெட்யூடும் கான்ஸ்டண்ட்டாக இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். ஓகேவா? ரெண்டுமே சேஞ்ச் ஆகி, ஏதாவது ஒன்றும் சேஞ்ச் ஆகிருக்கலாம், ரெண்டுமே சேஞ்ச் ஆகிருக்கலாம். இப்போ இதை கிளியராக புரிஞ்சுக்கிறதுக்கு கீழே உள்ள டயக்ராம்லேயே புரிஞ்சுக்கலாம். யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிறது நீங்கள் கவனிங்க, எல்லாமே சேம் டைரக்ஷனில் இருக்குது, அட் த சேம் டைம் அதோட அளவும் ஒரே அளவாக இருக்குது. ஓகேவா? அதை என்ன சொல்லுவாங்க, மேக்னட்யூட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, எல்லாத்தோட அளவும். அதே இது நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிற போது பாருங்கள், இங்கே சேம் டைரக்ஷனாக இருந்தாலும் ஒவ்வொருத்தோட மேக்னட்யூட் வேரி ஆயிருக்கு. ஓகே, அப்போ மேக்னட்யூட் சேஞ்ச் ஆனதுனால இது நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இப்போ இங்கேயும் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில் இருக்கிறதுனால இதுவும் நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்குரிய எக்ஸாம்பிள். இதுவும் அதே போல தான் டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில் இருக்குது, அதனால இதுவும் நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. புரியுதுங்களா? அப்போ யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுனா 2 கண்டிஷன், டைரக்ஷனும் சேமாக இருக்கணும், மேக்னட்யூடும் சேமாக இருக்கணும். இதே நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிற போது இது அப்படியே ஆப்போசிட். ஓகேங்களா? ரைட். ஸோ இதை நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. இந்த பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் புரிஞ்சுட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு தி சிஸ்டம் ஆஃப் பாயிண்ட் சார்ஜ். அப்போது நம்ம இதுக்கு முன்னாடி கூலும்ஸ் லாவில் பார்த்தோம்னா 2 சார்ஜ் கிடையாது ஆக்ட் ஆகும். இன்கேஸ் நம்பர் ஆஃப் சார்ஜஸ் வந்துச்சு அப்படின்னா அங்கே லா எப்படி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறபோது சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் பார்த்தோமா, அதே சேம் கண்டிஷன் தான். எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒரு சிஸ்டமில், அதாவது சிஸ்டம் ஆஃப் பாயிண்ட் சார்ஜ் சொல்லியிருக்காங்களா, சிஸ்டம் ஆஃப் பாயிண்ட் சார்ஜில் எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ என்ன அப்படின்னா இங்கேயும் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுவோம். அதான் இங்கே நோட் பண்ணியிருப்பாங்க, சூப்பர் பொசிஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கிறது. அப்போ இந்த இதை நோட் பண்ணுங்கள், த எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் ஆர்பிட்டரி பாயிண்ட் டியூ டு எ கலெக்ஷன் ஆஃப் பாயிண்ட் சார்ஜஸ். அப்போ கலெக்ஷன் ஆஃப் பாயிண்ட் சார்ஜஸ் அப்படிங்கிற போது இங்கே நம்பர் ஆஃப் பாயிண்ட் சார்ஜஸ் இருக்கும், அதோட எலக்ட்ரிக் ஃபீல்டு is equal to, அப்போ electric field of collection of point charges is equal to the vector sum of, இதான் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது, vector sum of electric field created by individual point charges. அப்போ ஒவ்வொரு individual point chargesோட
சம் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு கிடச்சிரும். ஆர் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆஃப் எ சிஸ்டம் கலெக்ஷன் ஆஃப் பாயிண்ட் சார்ஜ் இதோட வேல்யூ கிடச்சிரும். ஓகேவா? ஸோ இதான் அந்த டெஃபனிஷன். இதை நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். இப்போ இதே சிமிலரான நம்ம எப்படி ஃபோர்ஸுக்கு நம்ம பார்த்துருந்தோம் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல்ங்கிற போது எஃப் டோட்டல் அப்படிங்கிற போது என்ன நம்ம பார்த்துருந்தோம், F12 ப்ளஸ் F13 இந்த மாதிரி நம்ம பார்த்துருந்தோம். அதே சேம் கான்செப்டில் தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன லெட்டரில் ஈங்கிற லெட்டரில். அப்போது டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு விச் ஈக்குவல் டு வெக்டர் சம் ஆஃப் இண்டிவிஜுவல் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ இதுதான் நம்ம டெஃபனிஷனாக நோட் பண்ணுறோம். எலக்ட்ரிக் ஃபீல்டுக்குரிய பேசிக் ஃபார்முலா நம்ம பார்த்துருந்தோம். என்ன சொல்லியிருந்தேன், இதே கேங்கிற கான்ஸ்டன்ட் வேல்யூவில் ஒரே ஒரு சார்ஜ் மட்டும் வரும், Q/R² அப்படிங்கிறது. இப்போ கேன்னு நம்ம போட்டாலும் ஓகே தான், அதோட வேல்யூ நோட் பண்ணாலும் ஓகே தான். மற்றபடி காமனாக இருக்காது. அந்த வேரியாருக்குரிய என்ன Q1 ஃபர்ஸ்ட் சார்ஜ் இருந்தால் Q1/R1 அப்படிங்கிற பாயிண்ட்ல உள்ள சார்ஜ். ஓகே, அதை நோட் பண்ணியிருப்பாங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் ஏ சம் பாயிண்ட் P due to all these n charges. ஓகேவா? ரைட். அப்போ ஃபர்ஸ்ட் சார்ஜில் அதோட எலக்ட்ரிக் ஃபீல்டு, செகண்ட் சார்ஜில் அதுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு, இந்த மாதிரி அண்ட் ஸோ ஆன் போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டியது. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் சொல்லக்கூடிய இந்த முக்கியமான பாயிண்ட்ஸை ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, என்ன டவுட் இருந்தாலும் தாராளமாக நீங்கள் கேட்கலாம். அதே போல் நான் சொன்ன மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நான் என்னை பொறுத்த வரைக்கும் மார்க் அப்படிங்கிறத தாண்டி நீங்கள் எந்த அளவுக்கு கவனமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மெமரி பண்ணுறது டைம் குறையும். அது நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் மெமரி பண்ணாமல் நல்லா தெளிவாக புரிஞ்சு படிப்பீங்க. இன்டைரக்டாகவே உங்களுக்கு மார்க் அப்படிங்கிறது தன்னால் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ அதை நீங்கள் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். நீ போக கிளாஸ் நான் ஃபாஸ்ட்டாக நான் எடுக்க ஆரம்பிச்சிருவேன். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெரிவேஷன் பார்ட்டாக இருந்தால் 1 by 1 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் நோட் பண்ணியிருப்பேன். நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே விஷயந்தான், நோட்டு வச்சு ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். அது எழுதணும் என்னென்ன பாயிண்ட்ஸ். இப்போ முக்கியமான பாயிண்ட் நம்ம புக்கில் ஹைலைட் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் அந்த பாயிண்ட்டை நீங்கள் நோட் பண்ணி பார்க்கலாம். அதே போல் இதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய கைடில் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம், என்ன மாதிரி பாயிண்ட்ஸாக சொல்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதுதான் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ். ஓகே, நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டுனா நம்ம என்னென்னு பார்த்துருந்தோம், அதுக்குரிய பேசிக் டெஃபனிஷன் என்ன, அடுத்து அதோட இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் என்ன அப்படிங்கிற பார்த்துருந்தோம். சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் இது நம்ம பார்த்துருந்தோம். அடுத்து நீங்கள் கண்டினியூஸாக இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுலையும் ஈஸியாக நீங்கள் டயக்ராம் மூலயமா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ நம்ம ஒரு டயக்ராம் நோட் பண்ணுறோம் அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜ், இது நெகட்டிவ் சார்ஜ், உடனே இந்த மாதிரி நம்ம டயக்ராம்லாம் நோட் பண்ணோம். டயக்ராம் நோட் பண்ணிவிட்டு ஆரோ மார்க் நம்ம நோட் பண்ணோம். இந்த ஆரோ மார்க்கு நம்ம நோட் பண்ணுறதுக்கும் ஒரு கண்டிஷன் இருக்குது. அதுதான் இங்கே பாயிண்டில் நோட் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் கவனிங்க, எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் ஸ்டார்ட் ஃப்ரம் பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் எண்டு அட் ஏ நெகட்டிவ் சார்ஜ் ஆர் இன்ஃபினிட்டி. அப்போ இதில் பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் ரெண்டு இருந்துச்சு அப்படின்னா நம்ம எதுலேருந்து நோட் பண்ணுறோம், பாசிட்டிவ் சார்ஜ் டைரக்ஷன்லேருந்து நோட் பண்ணி நெகட்டிவ் சார்ஜுக்கு நம்ம கொண்டு போகிறோம். ஓகேவா? ஸோ இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அடுத்து செகண்ட் பார்த்தோம்னா, ஒருவேளை பாசிட்டிவ் பாயிண்ட் சார்ஜாக இருந்துச்சு அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் எந்த டைரக்ஷன் நோட் பண்ணோம் அப்படின்னா பாயிண்ட் ரேடியலி அவுட்வேர்ட் அப்படின்னு நோட் பண்ணியிருப்போம். இப்போ இந்த டயக்ராம் கவனிங்க, ஒரு பாசிட்டிவ் சார்ஜ்னு இருக்குது, அவுட்வேர்ட் டைரக்ஷனை நோக்கி இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் பாசிட்டிவ் பாயிண்ட் சார்ஜாக இருந்துச்சு அப்படின்னா அவுட்வேர்ட் டைரக்ஷனில் அதோட எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். இப்போ அடுத்தது இப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இந்த டைரக்ஷன் என்ன, நெகட்டிவ் சார்ஜாக இருந்தால் டுவர்ட்ஸ் தி, அதாவது ரேடியலி இன்வேர்ட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ரேடியலி இன்வேர்ட் அப்படிங்கிறது இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியுதுங்களா? ஓகேவா? இப்போ இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது. அடுத்து ஒருவேளை நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம நோட் பண்ணும்போது பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் நம்ம நோட் பண்ணுறோம், இந்த டைரக்ஷனுங்கிறத நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஏன்னா பாசிட்டிவ் சார்ஜில் இருந்து நெகட்டிவ் சார்ஜுக்கு போகும் அப்படின்ட்டு. இப்போ இதோட எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு பார்த்தோம்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்போ இன்கேஸ் பிங்கிற பாயிண்ட்டை எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னன்னு பார்த்தோம்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டர் அட் எ பாயிண்ட் இன் ஸ்பேஸ் இஸ் டேஞ்சன்டியல் டு தி எலக்ட்ரிக் ஃபீல்டு. இப்போ இந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் இருந்துச்சு அப்படின்னா இந்த டைரக்ஷன் தான் டேஞ்சன்டியல் டைரக்ஷன் நம்ம நோட் பண்ணோம். அப்படியே வளைஞ்சு இப்படி போகும் அப்படிலாம் சொல்ல மாட்டோம். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல இருக்குன்னா இந்த டைரக்ஷன் நம்ம சொல்லுவோம். இன்கேஸ் இந்த இடத்துல இருக்குது அப்படின்னா நம்ம இந்த டைரக்ஷன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணோம். புரியுதுங்களா? ஸோ இதான் வந்துட்டு அந்த டேஞ்சன்டியல் டு தி எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் அப்படிங்கிற மென்ஷன் பண்ணியிருப்போம். ஓகே, நெக்ஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது
இப்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது அப்படின்னா நம்ம இங்கே நம்பர் ஆஃப் லைன்ஸ் அதிகமாக போட்டால் ஒரு மீனிங் இருக்குது, நம்பர் ஆஃப் லைன்ஸ் அதிகமாக போட்டால் ஒரு மீனிங் இருக்குது, நம்பர் ஆஃப் லைன்ஸ் கம்மியாக போட்டோம்னா அது மீனிங் இருக்குது. அதான் இங்கே நோட் பண்ணியிருப்பாங்க. எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஆர் டென்சர். ஓகே, ரொம்ப அடர்த்தியாக இருக்கும், மோர் க்ளோசர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்களா. ஸோ அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஆர் டென்சர் எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ரீஜியன் வேர் தி எலக்ட்ரிக் ஃபீல்டு ஹேஸ் லார்ஜர் மேக்னட்யூட். அப்போ லார்ஜர் மேக்னட்யூட் இருந்துச்சு அப்படின்னா அது எலக்ட்ரிக் ஃபீல்டை நம்ம என்னன்னு சொல்லலாம், அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து ரொம்ப டென்சராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே இது லெஸ் டென்ஸாக இருந்துச்சு அப்படின்னா என்ன நம்ம நோட் பண்ணுறோம், என்ன தெரிஞ்சுக்கோ, எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் ஸ்மாலர் மேக்னட்யூட் அப்படின்னு தெரிஞ்சுக்கோம். அப்போ அந்த லைன்ஸ்லேயே நம்ம தெரிஞ்சுக்கோம் அது டென்சரா ஆர் லெஸ் டென்ஸா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கோம். இப்போ இந்த டயக்ராம் நீங்கள் கவனிங்க. இப்போ இந்த பாயிண்டை புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா இப்போ ஒரு பாசிட்டிவ் சார்ஜுங்கிறது இருக்குது, அது எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ்னு இருக்குது. இப்போ ஏபி அப்படிங்கிற ஏரியா எடுத்துக்கிறோம். இப்போ இந்த பிங்கிற ஏரியாவில் பார்த்தோம்னா நம்பர் ஆஃப் லைன்ஸ் கம்மியாக தான் போகுது. அதே இது ஏங்கிற லைன்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் லைன்ஸ் பார்த்தோம்னா அதிகமாக இருக்குது. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இங்கே அதிகமாக இருக்குது, இங்கே கம்மியாக இருக்குது. அப்போ இதுலேருந்து அந்த டென்ஸ் லெஸ் டென்ஸ் அப்படிங்கிற கான்செப்டை நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. ஓகேவா? அதுக்கடுத்து இது ஒரு முக்கியமான ஒரு 2 மார்க் கொஸ்டின் தான். இதே கொஸ்டின் உங்களுக்கு புக் பேக் கொஸ்டினே கொடுத்துருப்பாங்க. இப்போது 2 எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து இன்டர்செக்ட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற கான்செப்டில் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா நோ அப்படிங்கிறதா. நோ 2 எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இன்டர்செக்ட் ஈச் அதர் அப்படிங்கிறதா. இதுக்கு ரீசன் என்ன அப்படிங்கிறத கிளியராக புரிஞ்சுக்கோங்க. இஃப் 2 லைன்ஸ் கிராஸ் அட் எ பாயிண்ட் then there will be 2 different electric field vectors at the same point. இப்போ ஒரு electric field lines intersect ஆன்ஸ் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல intersect ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாமா. அப்போ இந்த இடத்துல electric field lines intersect ஆன்ஸ் அப்படின்னா அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல இருக்க சார்ஜ் அப்படிங்கிறது என்னாகும் அப்படின்னா அட் த சேம் டைம்ல 2 டைரக்ஷன்லையும் டிராவல் ஆகும் அப்படிங்கிற மாதிரி மீனிங் இருக்கும். ஆனால் இது இம்பாசிபிள். ஓகேவா? ஒரு 2 லைன்ஸ் கிராஸ் ஆகுது அப்படின்னா at a point P there will be 2 different electric field vectors at the same point. அப்போ 2 different electric field vectorsங்கிறது அந்த பர்டிகுலர் சேம் பாயிண்ட்ல இருக்கும் அப்படிங்கிற நோட் பண்ணுறாங்க. ஆனால் இது இம்பாசிபிள்ங்கிறத கரெக்டாக இங்கே லாஸ்ட்டு நோட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இம்பாசிபிள் அப்படி நோட் பண்ணியிருக்காங்களா? ஓகேவா? ஸோ அப்போ இந்த ரீசனை தான் நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இது கண்டிப்பாக கொஸ்டினில் அடிக்கடி கேட்குறாங்க, கிளியராக புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் ஒன் லாஸ்ட்டு பாயிண்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். எஸ், லாஸ்ட் பாயிண்ட் தான். இப்போ இந்த பாயிண்ட் என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா த நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் எமனேட் ஃப்ரம் தி பாசிட்டிவ் சார்ஜ் ஆர் எண்ட் அட் நெகட்டிவ் சார்ஜ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு. ஓகேவா? பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கலாம், நெகட்டிவ் சார்ஜாக இருக்கலாம். அதோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் எதுக்கு ப்ரொபோஷனலாக இருக்கும் அப்படின்னு நோட் பண்ணியிருப்பாங்க. எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் is directly proportional to the magnitude of charge. ஓகே, நம்ம ஃபார்முலாவில் நம்ம E is equal to KQ divided by R square பார்க்குறோம்ல. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எதுக்கு ப்ரொபோஷனலாக இருக்குது? இந்த ப்ரொபோஷனல் டு தி மேக்னட்யூட் ஆஃப் சார்ஜுக்கு. ஓகேவா? அதே இது இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம், டிஸ்டன்ஸ்க்கு நம்ம சொல்லலாம். புரியுதா? அப்போ அந்த ஃபார்முலாவை புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா அந்த ஃபார்முலா வச்சுட்டு இந்த மாதிரி டெஃபனிஷன்லாம் நீங்கள் கிளியராக சொல்லிடலாம். புரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் நீங்கள் இந்த இதை மட்டும் கிளியராக பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப நீங்கள் டெப்த்தாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. அடுத்தடுத்தது உங்களுக்கு நான் எலக்ட்ரிக் டைபோல் வரும். அந்த டைபோல் கான்செப்டை சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு டெரிவேஷன் பார்ட் வர ஆரம்பிச்சிடும். அடுத்தடுத்த வீடியோவில் இந்த பார்ட்லாம் நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கான்செப்டை புரிஞ்சுக்கிறதுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு சிம்பிளாக சொல்லிக் கொடுக்கணுமோ, என்ன பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுமோ அதை நான் கிளியராக சொல்லிடுவேன். அடுத்தடுத்து எது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் கண்டிப்பாக படித்தானோ அப்படிங்கிறதுக்கோ அதையும் நல்லா தெளிவாக சொல்லிடுவேன். ஓகேங்களா? ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.